அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன எதை பத்தி பேச போறேன்னா, இப்போ பொதுவா நிறைய பிரச்சனைகள் மனித உடம்புக்கு வருது இல்லைங்களா? உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, அந்த மாதிரி. இப்போ இன்னொரு பிரச்சனையும் காமனான ஒரு பிரச்சனை, அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, காலில் ஒரு சிலருக்கு கால் பகுதியில பாத்தீங்கன்னா நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும். அதே மாதிரி காலுடைய கீழ்ப்பகுதியில வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலர்ல இருக்கும், இல்லாட்டி பர்பிள் கலர்ல இருக்கும், கால் வீக்கமா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து எதனால வருது, இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனையை பத்தி தான் பேச போறேன். ஸோ யோகா மூலியமா இதற்கு என்ன தீர்வு உண்டு, அதற்குரிய சில எளிய யோகா பயிற்சிகள் மற்றும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதற்குரிய சில யோகா பயிற்சிகள் இதை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா ரத்தம் பிளஸ் காற்று. காற்றுன்னா என்னது? ஆக்சிஜன். சரிங்களா? ஸோ அது எங்கிருந்து ரத்தம் வருது? நம்மளுடைய இதயம். ஸோ இதயம் தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்தை பம்ப் செய்யுது இல்லைங்களா? பம்ப் செஞ்சு உடம்போட எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பி வைக்குது, எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பி வைக்குது. ஸோ அந்த ரத்தத்தோட சேர்ந்து ஆக்சிஜனும் போகுது. சோ ரத்தம் எது வழியா வருது? ஆர்டரீஸ் அண்ட் கேபிலரிஸ். இது வழியா ரத்தம் வந்து உடம்போட எல்லா உறுப்புகளுக்கும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது நம்ம உடம்போடைய ரத்த ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா மறுசுழற்சி முறை, அதாவது நம்ம பிளட் வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது. ஸோ திரும்ப என்ன ஆகும்னா, அந்த ஆக்சிஜன் கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு அந்த ரத்தம் திரும்ப வெயின்ஸ் வழியா ஹார்ட்டுக்கு வருது. எதுக்கு? சுத்தம் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி மறுசுழற்சி முறையில ரீசைக்ளிங் சிஸ்டம் மாதிரி நம்ம உடம்பு. சரிங்களா? அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, ரத்தம் திரும்ப இதயத்துக்கு வரணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வரதுக்கு பயன்படுற ஒண்ணுதான் வந்து வெயின்ஸ். ஓகேங்களா? அந்த வெயின்ஸ் வழியா தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ரத்தம் வந்து இதயத்துக்கு போகணும். மெயினா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் எந்த பகுதியை அஃபெக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கால் பகுதியில, அதாவது கால்களுடைய பின்பகுதியை தான் வந்து அது மெயினா வந்து பாதிக்கும். பாதம் மற்றும் காலுடைய பிற்பகுதியை தான் வந்து அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து பாதிக்கும். அது எதனாலன்னு சொல்ற கேளுங்க. ஸோ மெயின் முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒபிசிட்டி. ஒபிசிட்டி வந்து உடம்பு வெயிட் ஏற ஏற என்ன ஆகும்னா, அந்த வெயின்ஸ்ல இருந்து ரத்தம் வந்து அதுக்கு புவியீர்ப்பு விசையை எதிர்த்து ரத்தம் வந்து புஷ் பண்ணும் மேல, கீழே இருந்து ரத்தம் வந்து மேல புஷ் பண்ணி இதயத்துக்கு அனுப்பணும். ஸோ இப்போ வெயிட் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? அது எவ்வளவுதான் ப்ரெஷர் கொடுக்கும் கால் இல்லைங்களா? அந்த நரம்பு வந்து அவ்வளோ ப்ரெஷர் அதால கொடுக்க முடியாதனால என்ன ஆகும்னா, நாளடைவில் அந்த ரத்தம் தேங்கி 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 வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். அது ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா செடான்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ செடான்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது. ரெண்டுமே உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்குது. சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையே வந்து நின்றுட்டு பண்ற வேலை தான் இருக்கும். அதை வந்து தவிர்க்க முடியாது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து நின்றுட்டே கிளாஸ் எடுக்கணும், அப்புறம் கண்டக்டர்ஸ் பஸ்ல நின்றுகிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்கறி கடையில, ஜவுளி கடையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே அவங்க வேலை செய்யணும். ஸோ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால்கள் நின்றுகிட்டே வேலை செய்யறதுனால அந்த ரத்த ஓட்டம் மேல போறது நாளாக நரம்புகள் வந்து வீக் ஆகி ஸோ அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கிறவங்க, இப்ப கார்பரேட் ஆபீஸ்ல, நிறைய கம்பெனிஸ்ல கிளரிக்கல் ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே தண்ணி குடிக்கிறத மறந்துடுவாங்க, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வேலையில கவனமா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் பிரச்சனை தான், ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்கிறதும் பிரச்சனை தான். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, இப்ப நின்றுட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கலாம், நடந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நடந்துட்டு திரும்ப கொஞ்ச நேரம் உட்காரலாம். அதே மாதிரி லேடிஸ் பாத்தீங்கன்னா கிச்சன்ல ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால திரும்பவும் கால்கள்ல வந்து வெயின்ஸோடைய ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும். எவ்வளவு ப்ரெஷர் போட்டு பிளட் வந்து புஷ் பண்ணும் இல்லைங்களா? அது கஷ்டம் தானே. அதனால ஸோ லேடிஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, ரொம்ப நேரம் கண்டினியூஸா நிக்காம கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு நடந்துட்டு உட்காந்துட்டோ இல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டோ போய் திரும்ப வேலைய பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் மரபு வழியா வரும். சரிங்களா? பரம்பரையா சிலருக்கெல்லாம் வர்றவங்களும் இருக்காங்க. அதாவது தாத்தா பாட்டி அம்மா அப்பா இந்த மாதிரி இருந்ததுன்னா சிலருக்கு வந்து அந்த ஜீன்ஸ் ரீசன், அதாவது மரபு வழியாவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோன் பிரச்சனைகள்னாலையும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் லேடிஸ் கர்ப்ப காலத்துல வந்து அவங்களோட வெயிட் ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா, அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகுறதுனாலையும் வந்து அவங்களுக்கு கால் வீக்கம் மற்றும் வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா யோகா மூலியமா அவாய்ட் பண்ணலாம். அதுவும் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க நான் இப்ப சொல்லித்தர பயிற்சிகளை ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா முற்றிலுமாகவே தவிர்த்து விடலாம். இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் தீவிரமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் போங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதோட இந்த யோகா பயிற்சிகளையும் நீங்க பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கால்களுடைய கலரே மாறி இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒன்னா கால் வீக்கமா இருக்கும், காலுடைய கீழ் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் பர்பிள் கலர்லயோ இல்ல ப்ளூயிஷ் கலர்லயோ இருக்கும். அது என்னன்னா இந்த ரத்தம் மேல போக முடியாததுனால எல்லாம் கீழே ஸ்டாக்னட்டா ஒரே இடத்துல நிற்கும். அந்த மாதிரி ரத்தம் தேங்கி தேங்கி காலுடைய கலரே மாறிடும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா நாளாக நாளாக அரிப்பு ஏற்படும், வீக்கம் ஏற்படும், குடைச்சல் ஏற்படும், கால் வலிக்கும். இந்த அரிக்குது அப்படின்னு சொரிஞ்சோன்னா ரத்தம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸோட ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி இந்த நரம்புகள் வழியா ரத்தம் போகலன்னா என்ன ஆகும், எம்டியா இருந்ததுன்னா என்ன ஆகும், அது அப்படியே சுருண்டுக்கும். ஸோ இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் ஃபேரா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால் அப்படியே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அப்படியே சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி வெப் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலந்தி வலை மாதிரியே இருக்கும். கால்களை வந்து நீங்க ஆரோக்கியமா வச்சிருந்தாலே வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். சரிங்களா? நீங்க பயப்பட தேவையில்லை. ஸோ அதுக்குரிய சில எளிய பயிற்சிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பயிற்சி பாத்தீங்கன்னா வந்து கால்களுக்குரிய பயிற்சிகள். நான் ஏற்கனவே வந்து சில எளிய பயிற்சிகள் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா கை கால்களுடைய ஸ்டிஃப்னஸ் ரிமூவ் பண்றதுக்காக அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கால்களுக்குரிய பயிற்சிகளை நம்ம இதுல எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் அதுக்குரிய லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால்களை நீட்டிட்டு டோஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது கால் விரல்களை வந்து கிளன்ச், அதாவது டோஸை ஃபார்வர்ட் பேக்வர்ட் இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க. 10th டைம் வந்துட்டு கால்களை இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா கிளன்ச் பண்ணி ஃபார்வர்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த இருக்கிற எனர்ஜி பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படி இருந்துட்டு திரும்ப டோஸை பேக் கொண்டு வந்துட்டு திரும்ப இதே மாதிரி 10 டைம்ஸ். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஆங்கிள் ரொட்டேஷன் 1 2 3 இந்த மாதிரி வந்து கிளாக் வைஸ் 10 ரவுண்ட்ஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 10 ரவுண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் பகுதியை வந்து உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சிகள் இது. சரிங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நீ. மனிதனுடைய உடம்புல முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து நீக்கு இருக்கு. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உடம்புடைய வெயிட் ஃபுல்லா தாங்குற வரை இந்த முட்டி தான் இல்லைங்களா. இந்த முட்டியை நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதனால இது என்ன பண்ணும்னா அந்த நீஸை வந்து நல்லா டைட் பண்ணி ரிலீஸ், டைட் ரிலீஸ், டைட் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எதுக்கு, கால் பகுதிக்கும் தொடை பகுதிக்கும் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா டைட் ரிலீஸ், டைட் ரிலீஸ் இந்த மாதிரி 10 to 20 தடவை வரைக்கும் நீங்க பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து நீ லாக் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை போஸ், பதகோணாசனா. ஸோ அது பாத்தீங்கன்னா அது எப்படி பண்ணோம்னா கால்களுடைய பாதங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு கால் விரல்களை உங்க உள்ளங்கையால நீங்க புடிச்சுக்கணும் சப்போர்ட்டுக்கு. சரிங்களா? புடிச்சிட்டு என்ன பண்ணோம்னா ஃபிளாப் மேலையும் கீழையும் கால் தொடை பகுதியை வந்து அசைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ஃபிளாப் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம நாள் பூரா வேலை செஞ்சு என்ன ஆகும்னா நம்ம கால் பாதம் எல்லாமே வந்து டயர்டா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டயர்ட்னஸை வந்து இந்த போஸ் வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிடும். நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா நம்ம பிளட் ஃப்ளோ வந்து ஈவனா இருக்கும். சரிங்களா? தொடை கால்களுக்கெல்லாம் பிளட் ஃப்ளோ ஈவனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 10 to 50 கவுண்ட் வரைக்கும் நீங்க இது பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த பெல்விக் கிராயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃபா இருக்கும். ஸோ அவங்களால வந்து இப்படி இந்த மாதிரி ஃப்ரீயா வந்து ஃபிளாப் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா கைகளை வச்சு கைகளோட உதவியால நீங்க மேல கீழே மேல கீழே. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்லோவா நீங்க டெய்லி ஒரு 10 கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா நாளாக அந்த பெல்விக் கிராயின்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அப்புறம் ஈஸியா நீங்க வந்து ஃபிளாப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பதகோணாசனா.
ஸோ இதுவும் வந்து வெரிகோஸ் வெயின்ஸுக்கு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பயிற்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல இடுப்பு பகுதிக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ரத்த ஓட்டம் கொடுக்கும் சரிங்களா. அதுவும் லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல பயிற்சி இது சரிங்களா. இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் தாடாசனா ஸ்ட்ரெச்சிங். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கால்கள் வந்து 2 கால்களும் பேரலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா உங்க கை விரல்களை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணிட்டு நல்லா மேல தூக்கிட்டு நீங்க இன்ஹேல் பண்ணிட்டே வந்து உங்க டோஸ்ல வந்து நிக்கணும் சரிங்களா. டோஸ்ல வந்து நின்னுட்டு திரும்ப எக்ஸ்ஹேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் டவுன். ஸோ இந்த மாதிரி 5 டீப் பிரெத்ஸ் பண்ணிட்டு 5வது பிரெத்துக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா அதே போஸ்ல உங்க டோஸ்லயே வந்து நீங்க நிக்கலாம் சரிங்களா. டோஸ்லயே வந்து நின்று ஸ்ட்ரெயிட்டா ஒரு 10ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் நீங்க நிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா தாடாசனா ஸ்ட்ரெச்சிங். ஸோ இந்த மாதிரி நிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஃபீட்டு, ஆங்கிள்ஸ், கால், தொடை இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நல்ல லெக்ஸ் வந்து நல்ல டோன் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி நரம்புகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் போஸ் பாத்தீங்கன்னா பாத ஹஸ்தாசனா. சோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இன்ஹேல் பண்ணிட்டு கைகளை நல்லா மேல தூக்கிக்கோங்க. அப்புறம் ஸ்லோவா எக்ஸ்ஹேல் மூச்சு வெளியில விட்டுக்கிட்டே கீழே கைகளை கொண்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க கை விரல்களை வந்து உங்க கால் விரல்களுக்கு கீழே வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க வந்து 2 கைகளையும் கட்டிக்கோங்க. 2 கைகளையும் கட்டிட்டு நீங்க இப்படி நிக்கலாம். சோ இப்ப என்ன முட்டியை வந்து மடக்க கூடாது. ஏன்னா முட்டியை மடக்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்காது. சோ முட்டியை வந்து மடக்காம இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நின்னுக்கோங்க. சோ இந்த மாதிரி நிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கால் பகுதிகளுக்கும் தொடை பகுதிகளுக்கும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால இங்க இருக்கிற எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி கால்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும் சரிங்களா. கால் நரம்புகள் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயிடும். சோ அப்புறமா ஸ்லோவா திரும்ப இன்ஹேல் பண்ணிக்கிட்டே நீங்க மேல வரலாம் சரிங்களா. இது வந்துட்டு எல்லா போஸுமே பாத்தீங்கன்னா உங்களோட சுவாசத்தோட கனெக்ட் பண்ணி பண்ணுங்க. மூச்சை இன்ஹேல் பண்ண வேண்டிய இடத்துல இன்ஹேல் பண்ணுங்க, எக்ஸ்ஹேல் பண்ண வேண்டிய இடத்துல நல்லா ஸ்மூத்தா வந்து எக்ஸ்ஹேல் பண்ணணும் சரிங்களா. சோ இப்ப நாம பண்ற இந்த வெரிகோஸ் வெயின்ஸுக்கு மெயினே வந்து பாத்தீங்கன்னா உங்க கால்கள் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதுதான் வந்து மெயின். இப்ப நெக்ஸ்ட் பயிற்சி பாத்தீங்கன்னா நௌகாசனா. சோ நௌகாசனால என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு நம்ம கால்கள் 2ஐயும் வந்து மேல தூக்கிக்கணும் சரிங்களா. அப்புறம் நம்ம கைகள் 2ஐயும் பேரல்ல கொண்டு வாங்க. நம்ம உங்க இடுப்பு பகுதியில நீங்க உடம்ப பேலன்ஸ் பண்ணணும் சரிங்களா. இந்த போஸ்ல 10ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் நீங்க இருக்கலாம் சரிங்களா. சோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா கால்களுக்கு ரிவர்ஸ் ஃப்ளோ, பிளட் வந்து ரிவர்ஸ்ல போறதுனால வந்து திரும்பவும் அந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கால்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா மத்ஸ்யாசனா, அதாவது ஃபிஷ் போஸ். ஸோ அது வந்து எப்படின்னா உங்க உச்சந்தலைய வந்து யோகா மேட்ல படுற மாதிரி நீங்க படுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்க எல்போஸ் 2ஐயும் முழங்கை 2ஐயும் மடக்கிட்டு உங்க உச்சந்தலை வந்து யோகா மேட்ல படுற மாதிரி மெதுவா கீழே கொண்டு வாங்க. அப்புறம் உங்க செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு உங்க பாதம் இருக்கு இல்லைங்களா, கால் விரல்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு 10ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் நீங்க நார்மல் பிரீத்திங் இந்த மாதிரி 10ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் இந்த போஸ்ல இருக்கணும். ஸோ இது என்ன ஆகும்னா நம்ம கால் நரம்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஸோ அதனால இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். அப்புறம் 20 கவுண்ட் முடிஞ்சதா ரிலாக்ஸ்டா நீங்க படுத்துக்கோங்க. இந்த போஸ் பாத்தீங்கன்னா விபரீத கரணி வித் வால் சப்போர்ட். அதுக்கு என்ன பண்ணணும்னா யோகா மேட்டை வால்க்கு பக்கத்துல கொண்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணான்னா படுத்துக்கோங்க சரிங்களா. படுத்துட்டு உங்க கால்கள் 2ஐயும் தூக்கி செவுத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. கால்கள் 2ஐயும் செவுத்துல வச்சுட்டு ரிலாக்ஸ்டா உங்க சுவாசத்து மேல கவனத்தை செலுத்துங்க. நல்லா மூச்சை இழுத்து பொறுமையா மூச்சை வெளியில விடணும். மூச்சை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லியும் இதை வந்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது பண்றதுனால என்ன ஆகும்னா ரிவர்ஸ் பிளட் ஃப்ளோ வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ கால்களுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். வெயின்ஸ் எல்லாம் திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ இதயத்துக்கும் வந்து ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சரிங்களா. இதயம் நல்லா வேலை செய்யும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பயிற்சி. டெய்லியும் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி கால்களை வச்சுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி
ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா நீங்க இருக்கலாம். சரிங்களா? அட்லீஸ்ட் குறைஞ்சது 5ல இருந்து 10 நிமிஷமாவது இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது ஃபைனலா பாத்தீங்கன்னா ஸ்லோவா கால் ரெண்டையும் கீழே கொண்டு வந்து, சரிங்களா, ஷவாசனா கால் ரெண்டையும் விரிச்சிட்டு கைகளையும் நல்லா ரிலாக்ஸ்டா படுத்துக்கோங்க. உங்க மூச்சுல கவனத்தை செலுத்துங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. அந்த மாதிரி 2 நிமிஷம் இருக்கலாம். அது எதுக்குன்னா உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா ரிலீவ் பண்றதுக்காக இந்த ஷவாசனா. அடுத்தது ஃபைனலா பாத்தீங்கன்னா பிராணாயாமா. ஸோ என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து, எந்த யோகா பண்ணாலும் சரி நீங்க ஃபைனலா வந்து மூச்சு பயிற்சியில வந்து நீங்க முடிக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லைங்களா? நம்ம நுரையீரல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா அது கம்ப்ளீட்டா நீங்க அதுக்கு தேவையான ஃபியூவலை கொடுக்கணும். இங்க ஃபியூவல் என்னது? ஆக்சிஜன். ஸோ அதுக்கு வந்து நீங்க அந்த மூச்சு பயிற்சி பண்ண என்ன ஆகும்னா உங்க நுரையீரலோட கெப்பாசிட்டி கொள்ளளவு நல்லா இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகும்னா நல்ல ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க 1 மாசம் ரெகுலரா பண்ணீங்கன்னாவே உங்க சுவாசத்திலேயே உங்களுக்கு நல்ல இன்ஹேல் எக்ஸேலே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ இதுல ஒரு சிம்பிளான பிராணாயாமா, அதாவது என்னன்னா நாடி சுத்தி பிராணாயாமா. ஸோ ஏற்கனவே பிராணாயாமா வீடியோ ஃபுல்லா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமா ஒன்றும் இல்லை, சிம்பிள். லெஃப்ட் ஹேண்டை வந்து சின் முத்ரால வச்சுக்கோங்க. அதாவது ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் டச் பண்ணிட்டு உங்க தொடை பகுதியில வச்சுக்கோங்க. லெஃப்ட் தையில வச்சுட்டு ரைட் ஹேண்ட், அதாவது ரைட் ஹேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டை விரலையும் மோதிர விரலையும் அந்த நாஸ்ட்ரல்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பிராணாயாமா பண்ணும்போது உங்க பேக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். தண்டோட வந்து இப்படி குனியக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அதோட முழு பெனிஃபிட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா மூச்சை எடுத்துட்டு ரைட் நாஸ்ட்ரில விட்டுட்டு திரும்ப ரைட்ல மூச்சை எடுத்து லெஃப்ட்ல விடணும். இது வந்து ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி குறைஞ்சது 11 ரவுண்ட் அல்லது 15 ரவுண்டு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க 11 ரவுண்ட்ஸ் ஆர் 15 ரவுண்ட்ஸ் நீங்க பண்ணலாம். சரிங்களா? அந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு இதெல்லாம் தாங்க முக்கியமான ப்ராக்டிஸ். இதை வந்து ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. சிவியரா இருக்கிறவங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க நீங்க இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணாலே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? அதாவது நீங்க பண்ண என்ன ஆகும்னா உங்க ஸ்கின் கலர் நார்மல் ஸ்கின் கலருக்கு வந்துடும். அந்த பர்பிள் கலர், ப்ளூயிஷ் கலர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு நல்ல ரத்த ஓட்டம் வர ஆரம்பிச்சதுனாவே உங்களுக்கு நார்மல் ஸ்கின் கலர் வந்துடும். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.